ஸோ மார்க்சிசமில் வந்து நெக்ஸ்ட் ஆத்தர் வந்து யாருன்னா லெனின். ஸோ லெனினோட மார்க்சிஸ்ட் கிரிட்டிசிசம் தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். 1960s வந்து லெனினோட மார்க்சிஸ்ட் கிரிட்டிசிசம் வந்து வந்துச்சு. ஸோ இந்த பீரியடில் வந்து லிட்ரேச்சர் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ரோலை வந்து எடுத்துச்சு அப்படின்றாங்க. ஸோ இதை வந்து மார்க்சிஸ்ட் வந்து அஃபீஷியலாக வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்றாங்க. ஸோ ஒரு கான்ஃபரன்ஸில் வந்து லெனின் வந்து லிட்ரேச்சரை அஃபீஷியலாக வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. மார்க்ஸ் அண்ட் எங்கல்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, எனி ஒர்க் ஆஃப் ஆர்ட் ஷுட் ஹாவ் அ ஓன் ஃப்ரீடம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஒர்க் ஆஃப் ஆர்ட் வந்து அதோட ஃப்ரீடம் வந்து எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ ரைட்டர் வந்து எல்லாத்தையுமே வந்து ஹைட் பண்ணுற கெப்பாசிட்டி இருந்தால் ஹிஸ்ட்ரி, பொலிட்டிக்கல் ஐடியாஸ், கேபிட்டல் ஐடியாஸ் எல்லாத்தையும் வந்து ஹைட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து ஒரு ரைட்டரை வந்து ஒரு ஸ்டஃப்லாம் வந்து மாற்றும், அதை தான் சொல்கிறாங்க. அதை தான் வந்து எங்கல்ஸும் வந்து சொல்லியிருப்பார். ஸோ லெனினுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பேஷன் அதாவது லிட்ரேச்சரில் வந்து இருந்துச்சு. ஸோ 1920ஸ்க்கு அப்புறம் ரஷ்யன் ரெவல்யூஷனுக்கு அப்புறமும் மார்க்சிசமோட லிட்ரேச்சர் ஆட்டிடியூட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்றாங்க. ஸோ லிட்ரேச்சரில் இன்னும் மார்க்ஸ் அண்ட் எங்கல்ஸோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அவங்க போனதுக்கப்புறமும் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ 1920ஸ்க்கு அப்புறம் லிட்ரேச்சரோட அவுட்லுக் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து மாறுது அப்படின்றாங்க. அது எப்படி மாறுதுன்னா என்லைட்டன்ட் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டலாக வந்து ஆகுதுன்றாங்க. ஸோ என்லைட்மெண்ட்னா என்னென்னா ஒரு அவேர்னஸை க்ரியேட் பண்ணுற மாதிரி, எதை பற்றினா வந்து ரஷ்யன் ரெவல்யூஷன் பற்றி அப்படின்றதுலாம் என்லைட்மெண்ட் வந்து வருது. ஸோ லிட்ரேச்சர் வந்து நான் சொன்ன மாதிரி என்லைட்மெண்ட் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டலாக வந்து ஆச்சு. ஸோ லெனினோட பீரியடில் வந்து அப்படின்னு சொல்லிட்டு பீட்டர் பேரி வந்து சொல்கிறார். ஸோ பீட்டர் பேரி என்ன சொல்கிறாரு, லெனினோட பீரியடில் வந்து என்லைட்மெண்ட் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டலாக வந்து லிட்ரேச்சர் வந்து மாறுது. அந்த என்லைட்மெண்ட் வந்து எதை பற்றி பேசுதுன்னா ரஷ்யன் ரெவல்யூஷன் பற்றி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி பீட்டர் பேரி வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஸோ 1930ஸ்ல நியூ கைண்ட் ஆஃப் ரைட்டிங்ஸ்லாம் வந்து என்கரேஜ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்புறம் வந்து ரஷ்யாவில் வந்து யார் யாருக்கு பவர் இருக்கோ அவங்க எல்லாருமே வந்து அவங்க ஹார்ட் லிட்ரேச்சருக்கு வந்து ஒரு பார்ட்டாக வந்து எமர்ஜென்சி பீரியடில் இருந்த மாதிரி வந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த எமர்ஜென்சி பீரியட் அப்படின்றது வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு வந்து தெரியாமல் எதுவுமே பண்ணக்கூடாது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம். ஸோ இருந்தாலும் பரவாயில்ல, என்னோட பார்ட்டில் ஒரு பங்காக வந்து லிட்ரேச்சர் இருக்குது, ஸோ நான் அதுக்கு ஒரு பங்கு கொடுக்க தான் செய்வேன் அப்படின்றது தான் வந்து இந்த விஷயம், அந்த 1930ஸ்ல நடந்த விஷயம். ஸோ அப்படின்னா என்ன, எமர்ஜென்சி பீரியடில் அப்படி என்ன நடந்துச்சுன்னா, ஒரு நியூஸ் பப்ளிஷ் ஆகணும்னா அந்த நியூஸ் வந்து ஃபர்ஸ்ட் எங்கே போகணும், கவர்மெண்ட்டை போகணும். அவங்க அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து பப்ளிஷே பண்ண முடியும். ஆனால் இப்போ அப்படிலாம் இல்லை, நம்ம என்ன வேணாலும் வந்து எழுதி பப்ளிஷ் பண்ணிக்கலாம். ஆனால் முன்னாடி இருந்த காலத்தில் வந்து இப்போலாம் நம்ம இந்தியாவிலே வந்து இந்த எமர்ஜென்சி பீரியட் வந்து இருந்துச்சு. ஸோ கவர்மெண்ட் வேணும்னா நம்ம ரைட்டிங்ஸை வந்து மாடிஃபை கூட பண்ணிக்கலாம். அதை நம்ம வந்து கேள்வியே கேட்க முடியாது. ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு பாயிண்ட் இருந்தாலும் இல்லை ஹிடனில் வந்து இருந்தாலும் தே வில் ரிமூவ் அப்படின்ற மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ அதான் வந்து ரஷ்யாலேயும் இருந்திருக்கு போல். சேம் திங் தான் வந்து லெனினோட பீரியட்லேயே வந்து நடந்துச்சு. ஸோ அவங்க வந்து பவரை வந்து வச்சுக்கிட்டு ரைட்டர்ஸை வந்து ஃபோர்ஸ் பண்ணாங்க. ஸோ லிட்ரேச்சர் பார்ட்டை வந்து ஃபுல்லாக வந்து இப்போ கவர்மெண்ட் கண்ட்ரோலுக்கு வந்து போயிருச்சு அப்படின்றாங்க. ஸோ கவர்மெண்ட் வந்து ஆர்ட்ஸோட கண்ட்ரோலை வந்து எடுத்துக்கிச்சு. ஸோ லிட்ரேச்சரும் சரி, அடுத்து என்னென்ன ஆர்ட்ஸ் இருக்கோ சரி, எல்லாத்தையுமே வந்து எடுத்துக்கிச்சுட்டாங்க. 1934 தான் வந்து ஃபர்ஸ்ட் சோவியத் காங்கிரஸ் வந்து நடந்துச்சு. ஸோ அங்கே லெனினோட ஐடியாலஜி வந்து ரொம்ப பாப்புலர் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நடக்கிற காங்கிரஸில் வந்து லிபரல் ஐடியாஸ் எல்லாமே வந்து பேன் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்றாங்க. ஸோ லிபரல் ஐடியாஸ்லாம் வந்து மார்க்ஸ் அண்ட் எங்கல்ஸ் தான் வந்து சொன்னது. ஆனால் லெனின் வந்து லிபரல் ஐடியாஸ் எல்லாத்தையுமே வந்து ஸ்டாப் பண்ணிட்டாரு. ஸோ இவங்க 2 பேர் சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க, மார்க்ஸும் எங்கல்ஸும். ஆனால் வந்து லெனின் வந்து அதை வந்து ஸ்டாப் பண்ணிடுறாரு அப்படின்றாங்க. ஸோ எப்படினாலும் வந்து ஐடியா இருக்கலாம். ஸோ ஒரு ஒர்க்கில் எக்கனாமிக் பொலிட்டிக்கல் ஓவர்டோன் வந்து இருக்கலாம், ஹைட் பண்ணி வச்சுக்கலாம், நிறையா சொல்லி லிபரல் ஐடியா வச்சுக்கலாம் அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா பேன் பண்ணிட்டார். யார், லெனின் வந்து பேன் பண்ணிட்டாரு. ஸோ லெனின் வந்து 1934 காங்கிரஸில் வந்து நியூ ஆர்த்தடாக்ஸி அப்படின்ற ஒன்று வந்து அவர் வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த ஆர்த்தடாக்ஸினா என்னென்னா ஓல்டு ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் ரைட்டிங் அப்படின்றத வந்து என்கரேஜ் பண்ணுற மாதிரி இந்த நியூ ஆர்த்தடாக்ஸி வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு லெனின் வந்து கொண்டு வராரு எல்லாத்தையுமே. ஸோ இந்த நியூ ஆர்த்தடாக்ஸி வந்து லெனினோட ஃபிலாசபியை தான் வந்து இருந்துச்சு, அதை தான் வந்து ஃப்ரேம் பண்ணாங்க. 1905 எந்த லிட்ரேச்சர்னாலும் அது பார்ட்டியை ப்ரொபகேட் பண்ணுற மாதிரி இருக்கணும், பார்ட்டிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும், இல்லை பார்ட்டியோட ப்ரொபகேஷனாக வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஸ்ட்ரீட் ப்ளே கான்செப்ட் கூட சொல்லலாம். ஸோ லெனினோட ஃபிலாசபியில் இருந்து டிரைவ் ஆனது அந்த ஸ்ட்ரீட் ப்ளே கான்செப்ட். ஸோ இப்போ நீ ஒரு தெருக்கூத்து போடுறதா இருந்தால் கூட நீ எனக்கு சப்போர்ட் பண்ணி தான் வந்து போடணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து கொண்டு போயிட்டாங்க. ஏன்னா ஆர்ட்ஸ் அண்ட் லிட்ரேச்சர் ரெண்டுமே வந்து இப்போ கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலுக்கு போயிடுச்சுல. ஸோ அதுதான் இந்த விஷயம். ஸோ எனி ஒர்க் ஆஃப் ஆர்ட் ஷுட் பிகம் அ ப்ரொபகண்டா ஆஃப் பார்ட்டி. ஸோ ஹைட்லாம் இல்லாமல் ஓப்பனாக வந்து நீ என்ன பண்ணணும், எனக்கு தான் நீ சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி விஷயம். ஸோ லிட்ரேச்சர் மஸ்ட் பிகம் அ பார்ட்டி லிட்ரேச்சர் ஆஸ் யூஷுவல். ஸோ லிட்ரேச்சர் வந்து லெனினோட பீரியடுக்கு அப்புறம்
ஒரு எக்ஸ்பிரிமெண்டல் ஃபார்ம் ஆஃப் ஆர்ட் வந்து பேன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ எக்ஸ்பிரிமெண்ட் அப்படின்றது வந்து இட்ஸ் அ ஃபேக்ட்ஸ் இல்லை ரிசல்ட். ஸோ எதையோ ஒன்று அனலைஸ் பண்ணுறோம், எதையோ ஒன்று பார்க்குறோம், ஸோ ரெண்டு விஷயத்தை கலக்கிறோம், அது வந்து என்ன பண்ணுது, நமக்கு வந்து குட்டாக கொடுக்கும் இல்லை பேடாக கொடுக்கும். ஸோ எக்ஸ்பிரிமெண்டலே வேணாம் அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து லெனின் வந்து பேன் பண்ணுறாரு அப்படின்றாங்க. ஸோ காஃப்கா வந்து நியூ ஐடியாஸ்லாம் வந்து கொண்டு வராங்க. ஸோ அது எல்லாத்தையும் என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா உடனே பேன் பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்றாங்க. ஸோ எக்ஸ்பிரிமெண்ட்டுகள் போகும்போது அது ஏதோ ஒன்று வந்து ஈல்டு பண்ணும். அந்த ரிசல்ட் வந்து என்ன ஆகும், பாசிட்டிவாகவும் இருக்கும் நெகட்டிவாகவும் இருக்கும். ஸோ எதுக்கு எக்ஸ்பிரிமெண்டேஷன்லாம், அதெல்லாம் எதுவுமே வேணாண்டா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு லெனின், எல்லாத்தையுமே வந்து கேன்சல் பண்ணிடுறாரு. ஸோ எந்த ஃபார்ம் ஆஃப் ஒர்க் ஆர் ஆர்ட் வந்து பார்ட்டியை ப்ரொபகேட் பண்ணுற மாதிரி, அது சோஷியோ பொலிட்டிக்கல் டெமோக்ராட்டிக் வந்து பிலாங் பண்ணுற மாதிரி வந்து இருக்கணும். இது இல்லாமல் இருந்தானால தான் அந்த பீரியட் வந்து ஜேம்ஸ் ஜாய்ஸு, மார்சல் ப்ரூஸ்டோட ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஸோ இவங்க எல்லாமே வந்து பாலிடிக்ஸ் பற்றிலாம் எழுதியிருக்க மாட்டாங்களே, இவங்க எல்லாருமே வந்து இப்போது நம்ம ஜேம்ஸ் ஜாய்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து யுலைசஸ் எழுதியிருப்பாங்க, அதெல்லாம் எப்போ உள்ள கதையோ. ஸோ அந்த கதையை வந்து ஒரு திருப்பி மாற்றி எழுதியிருப்பார்ல. ஸோ அது எல்லாத்தையும் என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அப்படியே வந்து பேன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களாம் வந்து ரொம்ப இல்ட்ரீட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ ஒரு டிஸ்ரெஸ்பெக்ட் மேனரில் வந்து அவங்கள ஷோகேஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. ஏன்னா அவங்க வந்து புது கான்செப்ட் ட்ரை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, தோற்று போயிட்டாங்க. ஒரு எக்ஸ்பிரிமெண்டேஷன் பண்ணனால வந்து அவங்க வந்து இந்த மாதிரிலாம் அலிகேஷன் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்றாங்க. ஸோ இதை பார்த்து வந்து ஸ்டெய்னர் அப்படின்ற ஒரு ரைட்டர் வந்து டூ ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் ஐடியாலஜி பற்றி வந்து பேசுகிறார். ஒன்று வந்து எங்கெல்ஸு, இன்னொன்று வந்து லெனின் அப்படின்றாங்க. ஸோ மார்க்ஸ் அண்ட் எங்கெல்ஸோட ஐடியா என்னென்னா, ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சர் வந்து ஃப்ரீடமாக வந்து இருக்கணும், எதில் இருந்துன்னா பொலிட்டிக்கல் இம்பாக்ட்ஸில் இருந்து ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்றாங்க. ஸோ எவ்வளோ தூரம் அவங்களோட ஐடியாஸை வந்து மறைச்சி எழுதணுமோ அந்தளவு வந்து மறைச்சி எழுதினா தான் வந்து அவங்க ஸ்டஃப்பான ரைட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்பினாங்க. ஸோ எங்கெல்ஸு. ஸோ ஆனால் லெனின் வந்து நோ லிட்ரேச்சர், எந்த ஆர்ட் வந்து அதோட ஃப்ரீடமோட இருக்கக்கூடாது, ஏன்னா அது பார்ட்டியை ப்ரொபகேட் பண்ணுற மாதிரி வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து கொடுக்குறாரு. ஸோ பார்ட்டி இன்ஸ்ட்ருமெண்ட்டாக தான் என்னவாக இருக்கணும்னா லிட்ரேச்சர் வந்து இருக்கணும் அப்படின்றாங்க. ஏன் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து டோட்டலி கமிட்டட் டு பார்ட்டி அப்படின்னா, ஏன்னா எனக்கு வந்து நீ சப்போர்ட் பண்ணணும், ஏன்னா என்கிட்ட தான் வந்து பவர் இருக்குது, எல்லாமே இருக்குது, ஸோ என்னை பற்றி தான் எழுதணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவர் சொல்கிறாரு. ஸோ இப்படி ஒரு சைடு நடக்கும்போது காங்கிரஸ் வந்து ஜேம்ஸ் ஜாய்ஸோட யுலைசஸை வந்து என்ன சொல்லுதுன்னா, என்ன கமெண்ட் பண்ணுறாங்கன்னா, யுலைசஸ் அஸ் அ ஹீப் ஆஃப் வார்ம்ஸ் ஃபாலிங் இன் அ கவுடங் அண்ட் அதர் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து கமெண்ட் கொடுக்குறாங்க. நான் ஏற்கனவே சொன்னேன்ல இவங்களெல்லாம் மதிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு, அப்போ இவங்களோட ஒர்க்கை மட்டும் எப்படி மதிப்பாங்க? இது ஒரு சைடு சொன்னாலும் 1934 காங்கிரஸில் லெனினோட ஐடியாஸ்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி அதுக்கு ஒரு நேம் வருது. அது என்னென்னா மாஸ்கோ லைன் ஆஃப் தாட்ஸ். ஸோ மாஸ்கோ வந்து எங்கே இருக்குது, ரஷ்யாவில் வந்து இருக்குது. ஸோ அந்த காங்கிரஸ் அங்கே தான் வந்து நடந்துச்சு. அது லெனினோட ஐடியா வந்து டாமினேட் ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ என்ன சொன்னார்னா, ஆர்ட் ஷுட் நாட் ஹேவ் அ ஓன் ஃப்ரீடம், ராதர் இட் ஷுட் பி கமிட்டட் டு த பார்ட்டி அப்படின்றது தான் திருப்பி இந்த மாஸ்கோ லைன் ஆஃப் தாட்ஸ்லேயும் வந்து வருது. 1934 வந்து வல்கர் மார்க்சிசம் வந்து மாறுது. ஸோ வல்கர் மார்க்சிசம்னா வந்து டைரக்ட் காஸ் அண்ட் எஃபெக்ட் எதுலனா லிட்ரேச்சருக்குள்ளேயும் எக்கனாமிக்ஸ்குள்ளேயும் அப்படின்றாங்க. ஸோ டிரெக்ட் காஸ் அண்ட் எஃபெக்ட்ஸில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பாலிடிக்ஸில் எப்போயுமே வந்து எக்கனாமிக்ஸோட ரிலேட் ஆகி தான் வந்து இருக்கும் அப்படின்றாங்க. எக்கனாமிக்னா என்ன, எக்கனாமிக் தான் வந்து ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சருக்குள்ளே ரோல் ப்ளே பண்ணும். ஸோ ஒன்று வந்து நம்பர், இன்னொன்று வந்து இன்டெலெக்சுவல். ஸோ நம்பர் அப்படின்றது வந்து எக்கனாமிக்ஸு, இன்னொன்று வந்து இன்டெலெக்சுவல் அப்படின்றது வந்து லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ பாலிடிக்ஸ் எப்பயுமே வந்து எக்கனாமிக்ஸோட வந்து ரிலேட் ஆகி தான் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ மார்க்சிசம் எப்பயுமே வந்து ஒரு டிரெக்டான அப்ரோச்சை வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் வந்து அது வந்து காஸ் அண்ட் எஃபெக்டையும் சேர்த்து வந்து கொடுக்குது அப்படின்றது தான் வந்து வல்கர் மார்க்சிசம் வந்து சொல்கிறாங்க. ஸோ எல்லா ரைட்டர்ஸும் வந்து அவங்களோட எக்கனாமிக் சோஷியல் பேக்ரவுண்டில் தான் வந்து ட்ராப் ஆகிருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்போது நான் ஏதாச்சும் எழுதுறேன்னா, இல்லை நான் எதை பற்றியாவது எழுதுறேன்னா நான் என்ன பண்ணுவேன், நான் என் கல்ச்சரு, நான் எங்கே இருந்தேன், ஸோ என் மைண்டில் என்ன கான்செப்ட் இருக்கோ அதை பற்றி தான் வந்து எழுதுவேன். ஸோ நான் என்ன சோஷியல் பேக்ரவுண்டில் வந்து வளர்ந்தேன், என்ன எக்கனாமிக் ஸ்டேட்டஸில் வந்து சொசைட்டியில் நான் இருந்தேன் அப்படின்ற மாதிரி பற்றி தான் நான் எல்லாத்தையும் வந்து யோசிப்பேன். நான் என்ன படித்தேன், ஸோ அதுதான் வந்து என்னோடய ரைட்டிங்கில் வந்து ஒரு பேஸாக இருக்கும், இல்லை ரெஃப்ளெக்ட் ஆகும். ஸோ நான் என்ன படித்தேன் அப்படின்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு வந்து என்னோடய சோஷியல் பேக்ரவுண்டு தான் வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து நான் வீட்டில் பேசுகிற இங்கிலீஷ்க்கும் காலேஜில் பேசுகிற இங்கிலீஷ்க்கும் வந்து கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும். ஸோ இதில் ஆஃப் அன் இங்கிலீஷ் பேசுகிற ஆளுக்கும், இல்லை எப்போயாச்சும் கிளாஸ் ரூமில் பர்பஸாக இங்கிலீஷ் பேசுகிறதுக்கும் வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி தான்றாங்க. ஸோ இப்போ நான் இங்கிலீஷில் வந்து கிளாஸில் பேசுகிறேன்னா, ஸோ என் கிட்ஸ்கிட்ட வந்து நான் வேறு மாதிரி ஒரு இங்கிலீஷ் பேசுவேன், என் மதரு, என் ஃபேமிலி, என்னோடய ரிலேஷன்ட்டு நான் ஒரு வேறு மாதிரி இங்கிலீஷ் போகும், இல்லை இங்கிலீஷே இல்லாமல் கூட இருக்கும். ஸோ இங்கே தான் வந்து என்ன ஆகுதுன்னா, அந்த சோஷியல் பேக்ரவுண்ட் வந்து டிஃபர் ஆகுது அப்படின்றாங்க.
ஸோ அந்த சோஷியல் பேக்ரவுண்ட் தான் வந்து நம்ம எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் அப்படின்றாங்க. இப்போ என் பேரண்ட்ஸ் வந்து படித்தனால என்னோட பொசிஷன், இப்போ நான் இங்கிலீஷ் பேசினாலும் வந்து அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. அப்போ வந்து என்னோட சோஷியல் ஸ்டேட்டஸ் வந்து டிஃபர் ஆகும். ஆர்எல்ஸ் இப்போ என் பேரண்ட்ஸ் வந்து படிக்கவே இல்லை என் கிராண்ட் பேரண்ட்ஸ் படிக்கலை, நான் இப்போ அவங்கள்ட்ட போய் இங்கிலீஷ் பேசுனேன்னா அவங்களுக்கு என்ன தெரியாது, என்னோட இங்கிலீஷை வந்து அவங்க புரிஞ்சிக்க முடியாது. ஸோ அப்போ வந்து என்னோட சோஷியல் அண்ட் எக்கனாமிக் ஃபேக்டர் வந்து டிஃபர் ஆகும். அது வந்து டிஃப்ரெண்ட் ரோல் ப்ளே பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லா ரைட்டர்ஸும் வந்து சோஷியல் பேக்ரவுண்டில் வந்து ட்ராப் ஆன ஒருத்தவங்க தான் அப்படின்றாங்க. இப்போ கேட்வெல் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அவரோட புக்கில் இல்லூஷன் அண்ட் ரியாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் எழுதியிருப்பார். ஸோ இந்த இல்லூஷன் அண்ட் ரியாலிட்டியில் வந்து ரொம்ப ஜென்ரலாக வந்து ஒரு விஷயம் பேசியிருப்பார். ஸோ ஜென்ரலைஸ்ட்னா என்னென்னா பொதுவாக வந்து சொல்கிறது ஒரு ஜென்ரலான ஒப்பீனியன். எப்போயுமே வந்து ஒரு எக்ஸம்ஷன் வந்து இருக்கும்ல, ஸோ அதை பின் பாயிண்ட் பண்ணி காட்டலை. ஸோ ஜென்ரலாக ரொம்ப இதாக சொல்கிறார். ஸோ ஜென்ரல்னால் என்னென்னா, ஸோ கண்டிப்பாக நான் ஓப்பனாக பேசுகிறது தான் வந்து ஜென்ரலில் வந்து இருக்கும். ஸோ எதுக்குமே வந்து என்ன பண்ணுவோம், டெக்ஸ்டுவல் ரெஃபரன்ஸ்லாம் வேணும், நான் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ரெஃபரன்ஸ் கொடுக்குறேன்ல, ஸோ அதுதான் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கானது. ஸோ ஜென்ரல்னால் ஓப்பனாக பேசுகிறது, ஸ்பெசிஃபிக்னா ஏதாவது டெக்ஸ்டுவல் ரெஃபரன்ஸ் கொடுத்து நான் ஸ்பெசிஃபிக்காக ரெஃபரன்ஸ் கொடுத்து பேசுகிறது வந்து ஸ்பெசிஃபிக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜென்ரலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறதுக்கும் அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லிவிட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறதுக்கும் அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறதுக்கும் நிறையவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இல்லூஷன் ரியாலிட்டியில் என்ன சொல்கிறாருன்னா, ஜென்ரலாக பேசும்போது டெக்ஸ்டுவல் ரெஃபரன்ஸ் வந்து கொடுக்குறாரு, ஸ்பெசிஃபிக்காக பேசும்போது ரொம்பவே வந்து ஜென்ரலாக வந்து பேசுகிறாரு. ஸோ இதுதான் வந்து இல்லூஷன் அண்ட் ரியாலிட்டியில் வந்து சொல்கிறாரு. ஸோ இது ரெண்டுக்குமே எப்போயுமே வந்து ஒரு கான்ட்ரவர்சி வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்வெல்லோட இல்லூஷன் அண்ட் ரியாலிட்டியில் வந்து சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். ஜென்ரலாக வந்து பேசும்போது ஓப்பனாக வந்து பேசுகிறாங்க, ஸ்பெசிஃபிக்காக பேசும்போது என்ன கொடுக்குறாங்க, ஒரு டெக்ஸ்டுவல் ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. இது வந்து ஜென்ரல். ஆனால் கேட்வெல் என்ன சொல்கிறாருன்னா, ஜென்ரலாக பேசும்போது டெக்ஸ்டுவல் ரெஃபரன்ஸ் வந்து அவர் கொடுக்குறாரு, ஸ்பெசிஃபிக்காக பேசும்போது ரொம்பவே ஜென்ரலாக வந்து பேசிடுறாரு அப்படின்றத அந்த இல்லூஷன் அண்ட் ரியாலிட்டி அப்படின்ற கான்செப்டில் கேட்வெல் வந்து சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வல்கர் மார்க்சிசம் வந்து ஜென்ரலைசேஷன் வந்து அப்ளை ஆகுது. ஸோ வல்கர் மார்க்சிசம்னா என்ன, காஸ் அண்ட் எஃபெக்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி. ஸோ எல்லா ரைட்டர்ஸும் அவங்களோட ஓன் சோஷியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸில் வந்து ட்ராப் ஆகிருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு ஜென்ரலான ஸ்டேட்மெண்ட் அப்படின்றாங்க. ஸோ எந்த ரைட்டராக இருந்தாலும் சரி, அது எல்லா ரைட்டரையும் வந்து ரெஃபர் பண்ணுது. ஸோ நம்ம லைக் பண்ணுறோமோ இல்லையோ, நம்புகிறோமோ இல்லையோ, பேசிக்கோ இல்லையோ, நான் என்ன நினைக்கிறேனோ பேக்ரவுண்டை அதை பேஸ் பண்ணி தான் வந்து வரும். என்ன தான் வந்து என்னோட இமேஜினேஷனு 100% இமேஜினேஷன் என்னோட ஃபேண்டசின்னு நினச்சாலும் அது வந்து இமேஜினேஷனே கிடையாது. அந்த இமேஜினேஷனே வந்து டாமினேட் பண்ணி அந்த ஃபேக்ட்டுக்குள்ளே வர்றது தான் வந்து நம்ம சோஷியோ எக்கனாமிக் பேக்ரவுண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இமேஜினேஷனே வந்து டாமினேட் பண்ணுறது என்னென்னா அதுதான் ஃபேக்ட் அப்படின்றாங்க. ஃபேக்ட்னா என்ன, ஃபேக்ட் தட் ஐ நோ. ஸோ ஃபேக்ட்ஸ் அப்படின்றது நான், ஃபேமிலி, என் கல்ச்சரு, ஸோ என்னோட சோஷியோ பேக்ரவுண்டு, என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, என்னோடய சர்க்கிள் எல்லாமே தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னோடய சோஷியோ கல்ச்சுரல் பேக்ரவுண்ட் அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா எவ்ரி ரைட்டர் இஸ் ஆல்வேஸ் லிங்க்டு வித் இஸ் சோஷியல் ஸ்டேட்டஸ் அப்படின்றாங்க. ஸோ ஜென்ரலாக வந்து காஸ் அண்ட் எஃபெக்ட், ஸ்பெசிஃபிக்காக வரும்போது போத் ஆர் ஈக்குவல், இட்ஸ் லைக் அ லிங்கிங், ரைட்? ஸோ அந்த மாதிரி தான் வந்து போகுது. ஸோ அப்படியே தான் வந்து கேட்வெல் வந்து விஏ போய்ட்ஸ் பற்றி வந்து பேசுகிறார். விஏனா விக்டோரியன் ஏஜ் போய்ட்ஸ். ஸோ கேட்வெல் வந்து விஏ போய்ட்ஸை என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து ரீடர்ஸ்க்கு வந்து என்ன கன்வே பண்ணுறாரு அப்படின்னா, அந்த பீரியடில் வந்து எல்லா ரைட்டர்ஸும் வந்து அவங்களோட ஓன் ஸ்டேட்டஸை வந்து ஃபாலோ பண்ணலை. நம்ம முன்னாடி சொன்ன பாயிண்ட்டுக்கு இது வந்து அப்போஸாக வந்து வரும். ஸோ இப்படி ஃபாலோ பண்ணாதனால விஏ போய்ட்ஸை வந்து கேட்வெல் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இன்டலெக்சுவல் டிஸ்ஹானஸ்டி அப்படின்ற மாதிரி வந்து நம்ம கேட்வெல் வந்து சொல்கிறாரு. ஸோ இந்த ரைட்டர்ஸ் வந்து எல்லாரும் வந்து பொலிட்டிக்கல் அண்ட் எக்கனாமிக் ஸ்டேட்டஸோட வந்து லிங்க் பண்ணுறாங்க. ஸோ இப்போ அவங்கள வந்து இந்த ஃபேக்டர்ஸோட ரைட்டர் வந்து அவங்கள வந்து லிங்க் பண்ணாங்கன்னா அவங்க கண்டெம்பரரி இஷ்யூஸ் எல்லாத்துலேயும் வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி தான் ஆகணும். ஆனால் அவங்களாம் கான்சன்ட்ரேட் பண்ணாங்களா அந்த விஏ போய்ட்ஸ் எல்லாம் அப்படின்றது தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த கண்டெம்பரரி ப்ராப்ளம்ஸ் அப்படின்றது இப்போ நான் வந்து ஹைலைட் பண்ணுறது எப்படின்னா, ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஓகே, இப்போ நான் வந்து எங்கள் ஊரில் வந்து வாட்டர் இஷ்யூஸ் இருக்குன்னா, நான் இப்போ ஒரு ஆர்டிக்கல் எழுதுறேன்னா என்ன பண்ணி எழுதணும், ஓகே இந்த ஆர்டிக்கல் வந்து வாட்டர் பற்றி நான் எழுதுறேன்னா நான் பெரியாறு, காவேரி டேம் இஷ்யூஸ் இதை பற்றி எல்லாத்தையும் வந்து பேசணும். இப்போ பாண்ட்ஸு, லேக்ஸ்லாம் எதுவுமே இல்லை, ஸோ பேசாமல் வந்து எல்லாருமே வந்து போயிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி எழுதணும்ல கண்டிப்பாக. ஏன்னா ஒரு வாட்டர் பற்றி நான் எழுதுறேன். ஆனால் இது எல்லாத்தையும் நான் வந்து இக்னோர் பண்ணிவிட்டு முன்னாடி நடந்த எதையுமே வந்து சொல்லாமல், இப்போ எனக்கு என்ன நடக்குதுன்றதையும் எழுதாமல், இது எல்லாத்தையும் விட்டுட்டு நான் புதுசாக ஒரு கான்செப்ட் யோசிச்சு எழுதுனேன்னா அதுதான் வந்து இன்டலெக்சுவல் டிஸ்ஹானஸ்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஏ பாய்ட்ஸை வந்து நம்மால் வந்து சொல்லிட்டு இருக்காரு. யார், கேட்வெல் வந்து சொல்லிட்டு இருக்காரு. எக்ஸ்பெஷலி யாரை சொல்கிறாருன்னா ராபர்ட் ப்ரௌனிங் வந்து சொல்கிறாரு. ஸோ அதே ஆர்குமெண்ட் தான் வந்து சாசரோடையும் வந்து இருந்துச்சு. ஸோ சாசரோட பீரியட் பார்த்தீங்கன்னா,
சர்ச்சில் வந்து நிறையா கரப்ஷன்ஸ் வந்து இருந்துச்சு. நிறையா வந்து பணம் வாங்க ஆரம்பித்தாங்க. ஸோ அங்கே உள்ள ஃபாதரோ ப்ரீஸ்டோ அவங்க எல்லோரும் என்ன பண்ண ஆரம்பித்தாங்கன்னா வந்து நான்வெஜ் நிறையா சாப்பிட ஆரம்பித்தாங்க. they committed much more sins rather than the people. ஸோ இந்த மாதிரி விஷயத்தை எதையுமே வந்து சாசர் வந்து என்ன பண்ணியிருக்க மாட்டார், எழுதியிருக்க மாட்டார். ஸோ இதுதான் ரொம்ப சிம்பிளாக நான் சொல்கிறேன். ஸோ எழுதியிருக்க மாட்டார். என்ன பண்ணுவார், ராதர் ஹி கான்சன்ட்ரேட்டட் ஆன் கேண்டபரி டேல்ஸ். ஸோ யாரோ எங்கேயோ பக்காஷியோ வந்து டெக்கமன் எழுதினார். அதை பார்த்துட்டு இவர் என்ன பண்ணார், நம்ம கேண்டபரி டேல்ஸ் அப்படின்றத பற்றி எழுதுறேன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த கண்டெம்பரரி இஷ்யூஸை எல்லாத்தையுமே வந்து விட்டுறாரு. ஸோ இதுதான் வந்து இன்டலெக்சுவல் டிஸ்ஹானஸ்டின்னு சொல்லிட்டு நம்ம கேடுவல் வந்து சொல்கிறாரு. ஸோ இதே விஷயம் தான் நம்ம வந்து விக்டோரியன் பாய்ட்ஸ்டையும் வந்து அப்ளை ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து சாசரோட பீரியடில் பிளாக் டெத்தும் வந்து இருந்துச்சு, கரப்ஷன்ஸ் இருந்துச்சு. சும்மா அதை பற்றி எதையுமே எழுதாமல் என்ன பண்ணுறாரு, சாசர் வந்து சிம்பிளாக வந்து அவரோட ஸ்டோரியை வந்து எழுதினார்ல. ஸோ அதெல்லாம் வந்து அவர் மேலே இருக்க அலிகேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இன்டலெக்சுவல் டிஸ்ஹானஸ்டி இருக்க ஆத்தர் வந்து அதை பற்றி எழுதியிருக்கவே மாட்டாங்க. ஸோ எதையுமே அவங்க வந்து இந்த கண்டெம்பரரி இஷ்யூஸ்லாம் வந்து சுத்தமாக வந்து கான்சன்ட்ரேட்டே பண்ணியிருக்க மாட்டாங்க. ஈவன் நம்ம விக்டோரியன் வேர்ட்ஸில் வந்து யுலைசஸ் அப்படின்றத வந்து யார் எழுதியிருப்பான்னு உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த பீரியடில் வந்து ஈவன் மச் மோர் திங்ஸ் வந்து நடந்துச்சு. ஆனால் அதை வந்து எதுவுமே வந்து கொஞ்சம் கூட வந்து சொல்லியிருக்கவே மாட்டாங்க. அதுதான் வந்து இன்டலெக்சுவல் டிஸ்ஹானஸ்டி. ஸோ அதுதான் கொஞ்சம் முன்னாடி பாயிண்டில் வந்து ஜேம்ஸ் ஜாய்ஸை வந்து சொல்லியிருப்பாங்க, அந்த ஆள் வந்து எழுதின யுலைசஸில் வந்து ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலேயும் ஒரு சின்ன அலிகேஷன்ஸ் வந்து இருக்கும். ஆனால் அவரும் கான்சன்ட்ரேட் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நம்ம ராபர்ட் ப்ரௌனிங் கூட எடுத்துக்கிட்டால் கூட ஒரு விஷயம் சொல்லலாம். ராபர்ட் ப்ரௌனிங்கும் எலிசபெத் பேரட் ப்ரௌனிங்கும் 2 பேரும் வந்து லவ் பண்ணுறதுல ரொம்ப பிஸியாக இருந்தாங்க தவிர அந்த கண்டெம்பரரி இஷ்யூஸை பார்க்குறதுல வந்து அவங்களுக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் இல்லை அப்படின்னு மாதிரி நம்ம சொல்லலாம். சானட் ஃப்ரம் த போர்ச்சுகீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போம் வந்து இருக்கும், எலிசபெத் பேரட் ப்ரௌனிங் எழுதியிருப்பாங்க. ஸோ அது வந்து எதுக்குன்னா ராபர்ட் ப்ரௌனிங்கை பற்றி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த இடத்துல வந்து லவ் வந்து இருந்துச்சே தவிர எந்த விதமான கண்டெம்பரரி இஷ்யூஸ்க்கும் வந்து வேலை இல்லாமல் வந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஏ பாய்ட்ஸை வந்து இன்டலெக்சுவல் டிஸ்ஹானஸ்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ப்ரௌனிங்கை வந்து ஃபாகி வெர்பலிசம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன்னா அவர் வந்து அட்ஜெக்டிவ்ஸ் வந்து நிறையா வந்து யூஸ் பண்ணார், பொய்டிக் லாங்குவேஜ் வந்து பில்ட் பண்ணார். பட் போயமில் வந்து ஒன்றுமே இல்லை. ஏன் ஒன்றுமே இல்லைன்னா எந்த இஷ்யூஸ் பற்றியும் வந்து அவர் வந்து டிஸ்கஸ் பண்ணல, சொசைட்டிக்கு வந்து எந்த மெசேஜும் வந்து கொடுக்கல. ஸோ அந்த பர்டிகுலர் திங்ஸ் எல்லாமே வந்து பீப்புளை வந்து அரோஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணாதனால தான் வந்து இவர் என்ன சொல்கிறாங்கன்னா இன்டலெக்சுவல் டிஸ்ஹானஸ்டிக்குள்ளே வந்து கொண்டு வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ ராபர்ட் ப்ரௌனிங்கோட ஆண்ட்ரியா டெல் சட்டாரோ, மை லாஸ்ட் டச்சஸ், ஸோ அதில் உமனை பற்றி தான் வந்து பேசுவாங்க. ஆனால் அதில் எந்த விதமான சோஷியல் அண்ட் எக்கனாமிக்கல் ஸ்டேட்டஸ் பற்றியும் பேசியிருக்க மாட்டாங்க, எதை பற்றியுமே இருக்காது, ஜஸ்ட் உமன். ஆனால் அது வந்து நம்ம நல்ல போயும் இல்லைன்னு சொல்லிட முடியாது. ஆனால் மார்க்சிசம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்க்கும்போது இது வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அன் இன்டலெக்சுவல் டிஸ்ஹானஸ்டி அப்படின்ட்டு. இப்போ நம்ம அருந்ததி ராயெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க என்னென்ன விஷயம் நடக்குதோ எல்லாத்தையுமே வந்து அவங்க சொல்லியிருப்பாங்க. ஈவன் அவங்க ஃபர்ஸ்ட் புக்காக வந்து இருக்கட்டும், காட் ஆஃப் ஸ்மால் திங்ஸாக இருக்கட்டும், இப்போ வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் அட்மோஸ்ட் ஹாப்பினஸாக இருக்கட்டும், இல்லை அல்ஜிப்ரா ஆஃப் இன்ஃபினிட் ஜஸ்டிஸாக இருக்கட்டும், அந்த புக்கிலலாம் வந்து டேம் பற்றிலாம் வந்து சர்தார் சரோவர் டேம் பற்றிலாம் வந்து ரொம்ப தெளிவாக வந்து பேசியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் இருக்கணும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இல்லாதவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா இன்டலெக்சுவல் டிஸ்ஹானஸ்டின்னு சொல்லிட்டு விஏ பாய்ட்ஸ்க்கு வந்து ஒரு முத்திரை கொடுத்துறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நமக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 2 போயமே வந்து எந்த டவுட்டுமே இல்லை, ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான போயம். ஆனால் கேட்வெல் வந்து இது என்ன சொல்கிறாருன்னா ஃபாகி வெர்பலிசம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஏன்னா இந்த 2 போயமில் வந்து எந்த ஒரு சென்சிட்டிவான சோஷியல் இஷ்யூஸ் பற்றியும் வந்து பேசலை. ஸோ எதையுமே வந்து ஹைலைட் பண்ணி வந்து காட்டலை. ஸோ அது எல்லாத்தையுமே வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, எவேட் பண்ணிடுறாங்க. எவேட்னா என்னென்னா அதுலேருந்து தள்ளி இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து எழுதுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து ப்ரௌனிங் மட்டும் இல்லை, நம்ம டென்னிசனும் தான் ரியாலிட்டியில் இருந்து இவரும் எஸ்கேப் ஆகிடுறாரு அப்படின்றாங்க. ஸோ டென்னிசன்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா கீட்ஸியம் ட்ரீம் வேர்ல்டுக்குள்ளே வந்து போயிடுறாரு. ஸோ கீட்ஸோட ரொமான்டிக் ஏஜில் வந்து சேர்ந்தவராக வந்து இவர் வந்து மாறிடுறாரு. ஸோ அவரோட ஸ்டைலை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடறாரு. ஸோ கண்டெம்பரரி வந்து விட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு டென்னிசன் மேலேயும் ஒரு அலிகேஷன் வைக்கிறாங்க. அலிகேஷனாக இட்ஸ் லைக் கிரிட்டிசிசம்னு வச்சுக்கலாம். ஸோ ரொமான்டிக் ஏஜ் பற்றி ஜென்ரலான கிரிட்டிசிசம் என்ன சொல்லுதுன்னா ஆஃப்ரிக்கன் ஆர் அமெரிக்கன் கிரிட்டிசிசம் என்ன சொல்லுது அப்படின்றது தான் இந்த விஷயம். ஸோ இந்த எலிசபெத் பீரியடுக்கு அப்புறம் வந்து ரொமான்டிக் ஏஜ் பீப்புளுக்கு எந்த ஒர்க்கும் வந்து கிடையாது. ஸோ ரொமான்டிக் போய்ட்ஸ் எல்லாருமே வந்து வேர்ல்டை வந்து கான்கர் பண்ண ஆரம்பிச்சாங்க, என்னென்ன இருக்குது எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க ஆரம்பிச்சாங்க. ஸோ வேர்ல்டில் பீப்புளோட வெல்த்தை வந்து மாஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு வந்து திங்க் பண்ண வந்து ஒன்றுமே இல்லை. ஸோ இப்போ நம்ம ஐடியலாக இருந்தால் என்ன பண்ணுவோம், சும்மா டைம் பாஸ் பண்ணுவோம்ல, ஸோ இமேஜின் பண்ண ஆரம்பிப்போம்ல. ஸோ அதுதான் அவங்க வந்து பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அதான் ரொமான்டிக் பீப்புளை வந்து பண்ண ஆரம்பித்தாங்க. ராபர்ட் ப்ரௌனிங்கும் ஆர் அதர் ரைட்டர்ஸ் எல்லாருமே வந்து இட்டாலியன் மெடிவல் தீம்ஸ் பற்றிலாம் வந்து எழுதியிருப்பாங்க. ஆனால் வந்து அந்த கண்டெம்பரரி இஷ்யூஸ் பற்றி எழுதியிருக்க மாட்டாங்கன்றதை அவங்க திரும்ப வந்து சொல்லிட்டு வராங்க. ஸோ டென்னிசனோட கீட்ஸியன் ட்ரீம் வேர்ல்டுக்குள்ளே அவர் போனதுக்கு அப்புறம் வந்து
அவர் வந்து என்ன ஆயிடுறாருன்னா அங்கே நடக்கிற விஷயத்த வந்து எதையுமே வந்து அவரோட ஒர்க்ஸில் வந்து கொடுக்காம போயிடுறாரு. அதை வச்சு பீப்புளுக்கு வந்து ஒரு லெசன் கொடுக்காம போயிடுறாரு. அவரோட ஃப்யூச்சர் ஜென்ரேஷனில் இதெல்லாம் நடந்துச்சுன்றதை வந்து விட்டுடுறாரு. அப்படின்றது தான் வந்து இந்த இன்டெலெக்சுவல் டிஸ்ஹானஸ்டியில் வந்து லெனினோட மார்க்சிசம் வந்து முடியுது.